அனைவருக்கும் வணக்கம். நடனத்தில் தேர்ச்சி பெறுபவர் யார்? புதன் பகவான் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க, அவருடன் அந்த 12ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கும்போது 10ஆம் அதிபதி அவர்களை பார்த்தால் அவர் நடனத்தில் தேர்ச்சி பெறுவார். நண்பர்களே, இந்த உதாரண ஜாதகத்தில் மேச லக்னத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டுள்ளோம். சனி பகவான் 10ஆம் அதிபதியாக வருகிறார். சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. இப்பொழுது சனி பகவான் 3ஆம் இடமான மிதுனத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். குருவும் புதனும் சேர்ந்திருக்கும் 12ஆம் இடத்தை பார்ப்பார். இவர் நடனத்தில் தேர்ச்சி பெறுவார். மேலும் லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக குரு மற்றும் புதன் பகவானை 12இல் அமர்ந்திருக்கும் குரு மற்றும் புதன் பகவானை பார்ப்பார். மேலும் 10ஆம் இடத்தில் ஆட்சியாக அமர்ந்து கொண்டு குரு மற்றும் புதனை பார்ப்பார். இவர் இந்த ஜாதக நடனத்தில் தேர்ச்சி பெறுவார். மேலும் நவாம்சத்தில் ராசி கட்டத்தில் 10ஆம் அதிபதியாக வருபவர் நவாம்சத்தில் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசிநாதன் குரு மற்றும் புதன் 12இல் இருக்கும் குரு மற்றும் புதனை நோக்கினாலும் அந்த ஜாதகர் நடனத்தில் தேர்ச்சி பெறுவார். இந்த ஜாதகத்தில் சனி பகவான் 10ஆம் அதிபதியாக வந்து சிம்மத்தில் நவாம்சத்தில் அமர்ந்திருப்பதாக கொண்டுள்ளோம். இப்பொழுது சூரிய பகவான் 7ஆம் பார்வையாக குரு மற்றும் புதனை பார்த்தாலும் அவர் நடனத்தில் தேர்ச்சி பெறுவார். நண்பர்களே, அடுத்த ஒரு காணொளியில் வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.